பாம்புன்னா படையே நடுங்கோ அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் சனி அப்படின்னா எல்லாருமே ஒரு கல் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் கண்டுடுவாங்க அப்படின்றது அர்த்தம். இப்போ நீங்கள் ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களாக இருக்கீங்க, 10+20+ இருக்கீங்க. அப்போ வாழ்க்கையில் மொதல் ரவுண்டு 7 நாட்டு சனி வருது அப்படின்னா கண்டிப்பாக சில பல படிப்பினைகளும் வேதனைகளும் சோதனைகளும் இன்னல்களும் இடையூறுகளும் பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யுது. ஆனால் பணத்தினோட ஒரு அருமை, எத்தனை லட்சம் செலவு பண்ணி உங்கள் அப்பா அம்மா உங்களை படிக்க வச்சாங்க, அதனோட வேல்யூ இவ்வளோ படிச்சுட்டு வந்து 30,000 ரூபாய் சம்பளம் அப்படின் போது உங்களுக்கு தெரியும். ஐயோ என் தகுதி இவ்வளோதானா, எனக்கு இவ்வளோதான் வந்து வருமானமா, அப்பா அம்மாவை எவ்வளோ ஏளனமாக பேசியிருப்போம். வாழ்க்கை புரியும். அம்மா சொல்லி கேட்காதவங்க, அப்பா சொல்லி கேட்காதவங்க சனி சொன்னால் கேட்பீங்க, சொல்கிற விதத்தில் சொல்லி கொடுப்பா அப்படின்னு அர்த்தம். மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி இருக்கக்கூடிய சனி பகவான். மீனம் உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 12ஆம் பாவம். 12ஆம் பாவத்தில் சனி பகவான் போகிறாரு அப்படின்போது அது என்ன சொல்லுவாங்க, 7 நாட்டு சனி அப்படிம்பாங்க. ஐயோ 7 நாட்டு சனியா, அவ்வளோதானா, சனி பகவான் எங்களை ஹை ஃப்ளேமில் வந்து வறுத்து எடுக்க போகிறாரா, மொத்தமாக முடிக்க போகிறாரா, வச்சு செய்ய போகிறாரா, இப்படியெல்லாம் சனியை கொடுத்து நிறைய பயம் அப்படின்னு இருக்குது. பாம்புன்னா படையே நடுங்கோ அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் சனி அப்படின்னா எல்லாருமே ஒரு கல் ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் கண்டுடுவாங்க அப்படின்றது அர்த்தம். ஒரு கல் எக்ஸ்ட்ராவாகவே பயம் இருக்கும் அப்படின்றதும் அர்த்தம். இது உண்மைதானா, சனி பகவான் உங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்க போகிறாரா அப்படின்னா அப்படி கிடையாதுமா. நீங்கள் மேஷமாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வயசு என்ன அதை முதல்ல பாருங்கம்மா. காரணம் என்ன அப்படின்னா 7 நாட்டு சனி நம்மளோட வயதை பொறுத்து தான் பலன்களை கொடுப்பாரு அப்படின்றது அர்த்தம். இது என்னம்மா புது கதையாக இருக்குது அப்படின்னா இது புது கதை இல்லை, ரொம்பவே பழைய கதை. இப்போ நீங்கள் ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களாக இருக்கீங்க, 10+20+ இருக்கீங்க. அப்போ வாழ்க்கையில் மொதல் ரவுண்டு 7 நாட்டு சனி வருது அப்படின்னா கண்டிப்பாக சில பல படிப்பினைகளும் வேதனைகளும் சோதனைகளும் இன்னல்களும் இடையூறுகளும் பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யுது. ஆனால் அது அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பதப்படுத்துறதுக்கு, பக்குவப்படுத்துறதுக்கு, உங்களை சிற்பமாக செதுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப இளம் வயசு மேஷராசி, 22 இயர்ஸ் ஆகுது, படித்து முடிச்சிட்டிங்க. உங்கள் அப்பா இது வரைக்கும் உங்கள் அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்படாமல் உங்களை பார்த்துட்டாங்க. இப்போ ஒரு வேலை அப்படின்னு தேடுறீங்க, பல இடத்துல ரெஸ்யூம் போடுறீங்க. உங்களுக்கு தகுதி இருக்கும், ₹1,00,000 சம்பாதிக்கிற அளவு கூட தகுதி இருக்கும். நீங்கள் வெளிநாட்டுக்கு கூட போய் படிச்சுட்டு வந்திருக்கலாம். இப்போ பல இடத்துல ரெஸ்யூம் போட்டால் எந்த இடத்துலையும் உங்களை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் கால் பண்ணல, சின்ன கம்பெனிஸ் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு கூப்பிடுறாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ₹30,000 சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும், அப்பா அம்மா எத்தனை லட்சம் செலவு பண்ணி படிக்க வச்சுருப்பாங்க. எத்தனை முறை நம்ம அப்பாவையும் அம்மாவையும் கேட்டிருப்பேன், நீ வந்து பெற்றது உன் கடமை, நீ வந்து படிக்க வைக்க வேண்டியது உன்னோட தலை எழுத்து, நீ என்ன பெருசாக எனக்கு செஞ்சிட்ட, பெருசாக என்னத்தை நீ வந்து எனக்காக வந்து எல்லாம் தியாகம் பண்ணிட்டேன்ற மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க. படிக்க வைக்க வேண்டிய உன் கடமை, படிக்க வச்ச, அதுக்கு போய் என்ன பேசுகிறேன். அப்போ அந்த பணத்தினோட ஒரு அருமை, எத்தனை லட்சம் செலவு பண்ணி உங்கள் அப்பா அம்மா உங்களை படிக்க வச்சாங்க, அதனோட வேல்யூ இவ்வளோ படிச்சுட்டு வந்து ₹30,000 சம்பளம் அப்படின்போது உங்களுக்கு தெரியும். ஐயோ என் தகுதி இவ்வளோதானா, எனக்கு இவ்வளோதான் வந்து வருமானமா, இதுக்காக இத்தனை லட்சம் செலவு பண்ணி படிக்க வச்சோம். அப்பா அம்மா கடனை உடனே வாங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, அப்பா அம்மாவை எவ்வளோ ஏளனமாக பேசியிருப்போம். வாழ்க்கை புரியும் முறை. அதே மாதிரி வேலைக்கு செய்கிறீங்க, அங்கே ஹையர் அஃபிஷியல் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், அதே மாதிரி வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடாப்ட் பண்ணக்கூடியதில் ஏற்படுற சிரமம், சாப்பாட்டுக்கு அம்மா வந்து சூடாக தோசை சுட்டு வந்து புள்ள கடைசி வாய் சாப்பிடும்போது அப்படியே வந்து பார்ப்பாங்க. முடியாது, கால் வலி இருக்கும், இடுப்பு வலி இருக்கும், இருந்தாலும் வந்து பார்ப்பாங்க. குழந்தை கடைசி தோசை கடைசி வாய் சாப்பிடும்போது நம்ம சூடாக கொண்டு வந்து கொடுக்கலான்னு, அப்படி கொண்டு வந்து கொடுத்தாலும் இது என்னது, இது தோசையா, இது நீ ஒழுங்காக கல் தோசை சுடுன்னு சொன்னேன், நீ என்னத்தை தோசை சுட்டு வச்சுருக்க, நீ எல்லாம் மாஸ்டர் செஃப்பில் தான்மா கலந்துக்கணும், என்னத்தை என் கொடுமையும் அப்படின்னு எத்தனை சலிச்சிருப்பீங்க. இந்த காலகட்டம் புரியும். ஒரு கம்பெனியில் சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுறாங்க, இல்லை வெளியே ஹோட்டலில் மெஸ்ஸில் போய் சாப்பிட்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆரண தோசை, காஞ்சி போன தோசை, ஒரு பேப்பர் மாதிரி தோசை ரோஸ்ட்டாக அம்மா சுட்டு கொடுத்தது போக நல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈர துணியில் நினச்சா மாதிரி ஒரு துணி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தோசை. இதை சாப்பிடும்போது அம்மானோட அருமை புரியும். இது அத்தனையும் சனி உங்களுக்கு சொல்லி கொடுப்பான். அம்மா சொல்லி கேட்காதவங்க, அப்பா சொல்லி கேட்காதவங்க சனி சொன்னால் கேட்பீங்க, சொல்கிற விதத்தில் சொல்லி கொடுப்பா அப்படின்னு அர்த்தம். ஆக ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்னேன். இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் எதுக்கு, இத்தனை விஷயம் சனி உங்களை எதுக்கு செய்கிறான் அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நல்லது எது கெட்டது எதுன்னு. அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். நல்லது தானே இது, நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மாவோட ஆசை என்ன, நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்கணும், உங்கள் அம்மானோட கனவு என்ன, என் குழந்தை நல்லா வாழணும்ப்பா அப்படின்றதானே ஒரு அம்மாக்கும் கனவு. நீங்கள் நல்லா வாழறதுக்கான ஒரு விஷயத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பா அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும்.
நாளடைவில் பழகிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போயாவது அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, சனி நல்லா இல்லை அப்படின்னா மட்டும் அம்மாவை தெய்வமாக பாவிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, சனிக்கு அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும், சாயாவை. அப்போ யார் ஒருத்தர் தாயை நிந்திக்கிறாங்களோ அவங்கள சனி பயங்கரமாக தண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இது ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, மத்தியம வயசு மேஷராசி அன்பர்கள் ஒரு 50 வயசாகுதுங்க, 40 வயசாகுதுங்க, எங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு சனி பகவான் பொங்கு சனியாக வராது. என்ன தொழில் நீங்கள் செய்கிறீங்களோ அதில் சின்சியராக டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னேற்றம் உறுதி, கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்களே பொங்கு சனியில் வசதி வாய்ப்பு பொங்கி வரும்னு, அது உண்மையா? அதுவும் உண்மை கிடையாது. ஆல்ரெடி உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை சனி பகவான் வந்துட்டார், உங்களை செதுக்கி சிற்பமாக்கிட்டார். இப்போ செதுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் போயிட்ட பின்னாடி அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பாசி படிஞ்சிருக்கு, அதை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு போயிடுவார். ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனால் நான் நல்லது தான் கொடுப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக நேர்மையான வழியில் போகணும். மேஷம் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் தான். இருந்தாலும் சனியினோட குணாதிசயத்தை சொல்ல வேண்டியது எங்கள் கடமை, அதனால் சொல்கிறோம். சரி, இப்போ எங்களுக்கு வயோதிகம் 60+ ஆகுது, 70+ ஆகுது. எங்களுக்கு சனி பகவான் என்ன கொடுப்பாரு? சனி பகவான் தங்கு சனியாக வரார். ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் சாலிடாக கொடுப்பார். அப்போ ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் சனி பகவானோட பார்வை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி சனி பகவான் 10 மற்றும் 11க்கு அதிபன். அதாவது உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் விரயஸ்தானத்தில் வரும்போது என்னென்ன மாதிரி பலன்களை கொடுப்பாரு அப்படின்றது நான் சொல்லிட்டேன். சாப்பாடு கெட்டு தூக்கம் கெட்டு நம்ம உழைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப இளம் வயசு மேஷராசி என்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உழைங்க, நல்லது தானே. வாழ்க்கைன்னா என்னென்னு புரியணும் இல்லையா? அம்மா அப்பா கிட்டேயே வந்து அவங்க தலைமையிலேயே இவ்வளோ நாள் நம்ம ட்ராவல் பண்ண முடியும் இல்லைங்களா? சரி, அதுக்கும் மேலே சனியினோட பார்வை 2, 6, 9ஆம் பாவத்தை பார்க்குறாரு, குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும். பெரிய லெவலில் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. வாக்கு கொடுத்தா நம்மளால் அந்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு. பெரிய லெவலில் கடன் வாங்கவும் கூடாது, பெரிய லெவலில் கடன் கொடுக்கவும் கூடாது, யார்கிட்டையும் மல்லு கட்டுன்னு சண்டைக்கு போகக்கூடாது. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ஆல்ரெடி கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா அது ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீக் ஏறி இறங்குறதுக்குலாம் வாய்ப்பு உண்டு. ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. பாக்கியஸ்தானம் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவு முறையில் கொஞ்சம் ஒரு இடைவெளி, கொஞ்சம் மனஸ்தாபம், மனமுட்டம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆக அப்பான்ற உறவு நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்பா அம்மா வேணும். விட்டு கொடுத்து போங்க. அப்பா என்ன சொன்னாலும் சரி அப்படின்ற மாதிரி கேட்டுக்கினீங்க அப்படின்னா அந்த உறவு ஸ்பாயில் ஆக போகிறதில்ல. அதுக்கும் மேலே என்ன நம்ம எட்டி வச்சாலும் திருப்பி வந்து நிற்கிறவங்க தானே அப்பாவோ அம்மாவோ. ஆக அந்த உறவில் கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அது பாக்கியஸ்தானமோ அப்படின்றதுனால ஒரு விஷயத்தை ஒரு முறை ட்ரை பண்ணால் நடக்கலையா, 2வது முறை ட்ரை பண்ணால் நடக்கலையா, 4 முறை ட்ரை பண்ணுங்கள், 5 முறை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக மேஷராசி என்பர்கள் சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க் போடுவீங்க 100க்கு அப்படின்னா 60 போடலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி உஷாராக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன். எங்களுக்கு என்னம்மா வழிபாடு சொல்லுவீங்க அப்படின்னா, பொதுவாக மேஷராசி என்பர்கள் சனி வந்து உங்களை வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணக்கூடிய விஷயத்தில், உங்களை சோதிக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கிறான். ரொம்ப இளம் வயசு அப்படின்னாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் மேஷமாக நீங்கள் வந்து பாருங்கள், ஹனுமனை வழிபாடு பண்ணுங்கள். ஹனுமனை எப்படி வழிபாடு பண்ணலாம்? ஹனுமனுக்கு ஹனுமன் சாலிசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது இல்லையா? ஸ்ரீ குரு சரண் சரோஜ நிஜமன முகுர சுதார் பரணோம் ரகுவர விமலயச்ச ஜோதாயக பலசா புத்திஹீன தனுஜானிகே சுமிரோ பவனகுமார் பல புத்தி வித்யா தேகு முகியும் அரவு கலைசிவிகார். இந்த மந்திரத்தை நம்ம தினம்தோறும் பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னா சனியினால் வரக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது எல்லளவும் இல்லை. வாழ்த்துக்கள்.